ஒரே வார்த்தையில் மொத்த கூட்டத்தையும் ஆஃப் செய்த சூப்பர் ஸ்டார் இனி இப்படி பேசுவ. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் களம் சுவாரஸ்யத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. இந்த நிலையில் தாவேக குறித்த செய்திகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனை சீண்டுவதை தான் முதல் வேலையாக வைத்துள்ளார். அந்த வகையில் ரஜினிகாந்த் குறித்து தாவேக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்துள்ள நிலையில் இது தொடர்பாக அவர் விளக்கமும் அளித்துள்ளார். இது சமூக பக்கத்தில் 2 ரசிகர்களிடமும் வார்த்தை போர் அதிகமானது. ஆதவ் அர்ஜுனா சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் ரஜினிகாந்த் திமுக குடும்பத்தினரால் அச்சுறுத்தப்பட்டதாலேயே அரசியலில் இருந்து விலகினார் என்றும், ஆனால் திமுகவை எதிர்த்து நிற்பது விஜயின் மன வலிமையை காட்டுகிறது என்றும் பேசியிருந்தார். இது பெரிய சர்ச்சையான சூழலில் திமுகவை சார்ந்தவர்களும் அதிமுக பாஜக தலைவர்கள் ரஜினிகாந்திற்கு ஆதரவு குரல் கொடுத்தனர். இந்த நிலையில்தான் ரஜினிகாந்த் தாவேக கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என குறிப்பிட்டு வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், ஜெய்ஹிந்த் என அறிக்கையை வெளியிட்டார். இதனால் ரஜினிகாந்திற்கு எதிராக விஜய் ரசிகர்கள் கருத்துக்களை பதிவு செய்து வந்தனர். இதனால் விஜய்க்கு ரஜினி ஆதரவு வாக்குகள் கிடைக்காது என பேச்சுக்கள் வந்தது. இந்த நிலையில் தான் பேசியது தவறு என உணர்ந்த ஆதவ் அர்ஜுனா, எங்களுடைய பாசத்திற்குரிய ரஜினி அவர்களே, எங்களுடைய தலைவருக்கும் நீங்கள்தான் தலைவர். என் பேச்சால் உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் பகிரங்கமாக கேட்டுக்கொள்கிறேன் என்றார். மிரட்டல் என நான் சொன்னது ஒருவரை நேரடியாக அழைத்து மிரட்டினார்கள் என பொருள் இல்லை. அவரை பற்றி கீழ்த்தரமான தனிப்பட்ட அவதூறுகளை பரப்புபவர்கள், அதைத்தான் நான் சொன்னேன். ரஜினி அரசியலுக்கு வருவதாக சொன்னபோது நான் திமுகவிற்காக வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது நாங்கள் நடத்திய சர்வேயில் அவர் அரசியலுக்கு வருவதாக சொன்ன போதே ரஜினிக்கு 18% வரை வாக்கு வங்கி இருப்பது எங்கள் சர்வேயில் தெரிய வந்தது. திமுகவிற்கு இதை பார்த்தவுடன் பயம் வந்துவிட்டது. அப்போதே ரஜினி குறித்து அவதூறுகளை பரப்பினார்கள். இந்த அவதூறுகளைத்தான் நான் மிரட்டல் என சொன்னேன் என அடங்கி பேசியுள்ளார். திரையுலகில் தனக்கென சிம்மாசனத்தை உலகம் முழுக்க ஏற்படுத்திக் கொண்ட ஒருவரை அரசியலுக்காக என்ன வேண்டுமானாலும் பேசுவதா? இதெல்லாம் தலைவர் கண்டுகொள்ள மாட்டாரா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.